இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் பெயரில் மீண்டும் உங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் இஸ்ராயேலில் பிறந்திருந்தாலும் கூட அவர் எல்லோருக்குமானவர். எல்லா கலாச்சாரம், பண்பாடு, எல்லா இன மொழி கடந்தவர், எல்லா மக்களுக்குமானவர். அந்த வகையில் நாம் தமிழர்களாக இருக்கிறோம். இந்த தமிழ் பண்பாட்டு மரபுபடி கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற, குறிப்பாக விவசாயத்தையே நம்பி வாழ்கிற விவசாயிகள், மண்ணிலிருந்து மண்ணை பண்படுத்தி உழுது அதன் வழியாக விளைச்சலை விளைவித்து அந்த விளைச்சலை விளைவிக்க செய்த கடவுளுக்கு நன்றி கூறுகிற ஒரு பண்பாட்டு விழாதான் நம்முடைய தை திருநாள், பொங்கல் திருநாள் விழா. அதை நாம் நம்முடைய பங்கு குடும்பமாக இயற்கையின் கடவுளாய், இயற்கையை படைத்த தெய்வமாய் இருக்கிற நம் கடவுளுக்கு, நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டாட இருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய பங்கு குடும்ப விழாவையும் கோடியற்புதர் புனித அந்தோனியாரின் பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மேற்கு தாம்பரம் பங்கு குடும்ப விழாவையும் அதோடு சேர்த்தே நாம் கொண்டாட இருக்கிறோம். அந்த வகையிலே வருகின்ற 15ஆம் தேதி, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கல் திருநாளை நம்முடைய பங்கிலே கொண்டாட இருக்கிறோம். அன்று காலை 6 மணி அளவிலே கோலங்கள் இட்டு 6:30 மணி அளவில் பொங்கல் புது பானை வைத்து புது அரிசி அதில் போட்டு பொங்கல் பொங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் பொங்கிய அந்த பொங்கலை கொண்டு வந்து ஆண்டவருடைய பலிபீடத்திலே வைத்து நம் தமிழ் முறையிலே திருப்பலி காண இருக்கிறோம். எனவே இறை மக்கள் அனைவரும் வருகை தாருங்கள். பொங்கல் திருநாள் திருப்பலி முடிந்தவுடன் அனைத்து வயதினருக்குமான, சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமான பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நாம் நடத்த இருக்கிறோம். நம்முடைய குடும்ப விழாவை முன்னிட்டு எல்லோரும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தாருங்கள். இது 15ஆம் தேதி பொங்கல் திருநாள் என்று நடக்கும். பொங்கல் திருப்பலியும் அதோடு கூட எல்லா வயதினருக்குமான விளையாட்டுப் போட்டிகளும். அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கு குடும்ப விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்று 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி திருப்பலி வழங்கும் போல் நடைபெறும். 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்பலி. ஆனால் 8 மணி திருப்பலி இருக்காது. அதற்கு மாறாக மாலை 5 மணிக்கு நாம் பங்கு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வந்து குடும்ப விழா திருப்பலியை நாம் குடும்பமாக அமர்ந்து ஆண்டவருடைய கல்வாரி பலி நாம் கொண்டாடி மகிழ்ந்து, அது முடிந்தவுடன் மேடை அமைக்க இருக்கிறோம். அந்த மேடையில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள், நம்முடைய 13 அன்பியங்களும் ஒன்று சேர்ந்து வழங்குகிற பலவிதமான கலை நிகழ்ச்சிகள். அதைத் தொடர்ந்து இதுவரை கடந்த ஜூன் மாதம் முதல் இதுவரை நடந்திருக்கிற எல்லா வகையான போட்டிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகளும், அதைத் தொடர்ந்து சமபந்தி உணவு பகிர்வும், நம்முடைய குடும்பங்களிலிருந்து நாம் சமைத்து கொண்டு வந்து, ஒரு குடும்பங்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரியான உணவு, கூட எக்ஸ்ட்ரா ஒருவர் அல்லது இருவர் சாப்பிடுவதற்கான ஒரு உணவு கொண்டு வருவோம். நம்ம எல்லா கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு, பரிசளிப்பெல்லாம் முடிச்சுட்டு, இறுதியாக இந்த உணவுகளை எல்லாம் ஆண்டவர் பீடம் கொண்டு வந்து வைத்து நன்றி சொல்லி ஆசீர்வதித்து, நம்முடைய உணவை மற்ற குடும்பங்களுக்கு பகிர்ந்தும், மற்ற குடும்பங்கள் கொண்டு வந்திருக்கிற உணவை நாம் பகிர்ந்து உண்டும் குடும்ப விழாவை கொண்டாடி நிறைவு செய்வோம். எனவே இந்த 2 நிகழ்வுகளில் 15ஆம் தேதி பொங்கல் விழா, 18ஆம் தேதி குடும்ப விழா, இந்த நிகழ்வுகளில் எல்லோரும் குடும்பமாக கலந்து சிறப்பித்து இதை ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாக, பங்கு குடும்ப உறவு அனுபவமாக மாற்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் திருப்பெயர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கோடி அற்புதம் நமக்கு என்னாலும் பரிந்துரைப்பாராக. God bless you.